வணக்கம். நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிள்ளைகள் நம் சொந்தம். சரி, நாம் இருக்கிற வீடு நம்ம வீடாக இருந்தால் கட்டியிருந்தால் நம்ம சொந்த வீடுன்னு சொல்லுவோம். ஏன், நம்ம பிறந்த ஊரையே சொந்த ஊருன்னு தான் சொல்லுவோம். நாம் சொந்தம்னு சொல்கிற பல விஷயங்கள் நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை, இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தத்துவ ரீதியாகவும் நான் போகல. இதில் ஒரு நமக்கு சில நேரம் மறந்துருக்கலாம், தெரியாத விஷயம் அதை நினைவூட்டலாம். ஒரு முனிவர் இருந்தாராம். அவர் ஒரு பரம ஞானி. அவர் ஊர் ஊராக போவாராம். போய் நல்லது மக்களுக்கு நல்லது சொல்லுவார். ஒரு வேளை தான் சாப்பிடுவார், அதுவும் உப்பில்லாத சாப்பாடு. அவருக்கு பொய் சொல்கிறதே பிடிக்காது. பொய் சொல்கிறவங்க வீட்டில் சாப்பிடவும் மாட்டார். அப்படி ஒரு நாள் ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் போய் ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த ஊரில் ரொம்ப நல்லவர் யார் இருக்காங்களான்னு கேட்கார். உண்மை பேசணும், பொய் பேசாதவர், உண்மை பேசுகிறவர் யாருன்னு கேட்டாராம். அப்போது அந்த ஆள் சொன்னாராம், அதோ ஒரு மாடி வீடு தெரியுதே, அந்த வீட்டில் ஒரு பண்ணையார் இருக்கார். அவர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், பொய்யே சொல்ல மாட்டார். அவருக்கு 1,00,000 ரூபா பணம்லாம் வச்சுருக்காரு, 4 பிள்ளைங்க. அவரை பற்றி நல்ல விதமாக எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ முனிவர் அவர் வீட்டுக்கு போனாராம். போனவொடனே பண்ணையார் ஓடி முனிவர் காலில் விழுந்து உபசரித்து உட்கார சொன்னார். முனிவர் இவர் வீட்டில் சாப்பிட முடிவு பண்ணிட்டார். சரி, இவர் வீட்டில் சாப்பிட வேண்டியதான், ரொம்ப பணிவாக இருக்காரு. அப்போ அவர் கேட்டாராம் பண்ணையாரை பார்த்து, உனக்கு எவ்வளவு பணம் இருக்குது, செல்வம் இருக்குதுன்னு கேட்டார். என்கிட்ட 22,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு பண்ணையார் சொன்னாராம். உடனே முனிவர் கேட்டாராம், உனக்கு எத்தனை பிள்ளைங்கள்னு கேட்டார். எனக்கு ஒரே மகன் அப்படின்னு சொன்னார். சரி, உன்னோட வயசு என்னன்னு கேட்டார். என்னோட வயசு 3 வருஷம் 5 மாதம்னு சொன்னார். முனிவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. சரி, உன்னுடைய வீட்டில் நீ சொல்கிறத பூரா பொய்யா இருக்கே, உன்னுடைய வீட்டில் நான் சாப்பிட்டேன்னா என்னுடைய தவமே களைஞ்சு போயிடும்னு சொல்லி கோபமாக புறப்பட்டாராம். அப்போது அந்த பண்ணையார் பதறியபடி ஓடி சுவாமி, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, நான் பொய் சொல்ல எனக்கு தெரியாது, நான் பொய் சொல்லலை அப்படின்னு. அப்போ உன் வரவு செலவு புத்தகத்தை எடுத்து காட்டினாராம். காட்டும்போது அதில் 1,00,000 ரூபாய் வரவுன்னு போட்டிருந்ததான். அப்போ முனிவர் கேட்டாராம், 22,000 நீ சொன்ன, ஆனால் அதில் 1,00,000 போட்டிருக்கு, அப்போ பொய் தானேன்னு கேட்டார். இப்போ சுவாமி, 1,00,000 ரூபா பெட்டியில் இருக்குது, ஆனால் நான் 22,000 ரூபாயை தானம் பண்ணினேன், தர்மம் பண்ணேன். அந்த தர்மம் பண்ணுறது தானே எனக்கு சொந்தமாகும். பெட்டியில் இருக்கிறது எப்படி சொந்தமாகும்? தர்மம் பண்ணாலும் வரக்கூடிய புண்ணியம் தான் எனக்கு சொந்தம். பெட்டியில் இருக்கிற ரூபாய் எனக்கு எப்படி சொந்தமாகும்னு கேட்டாராம். ஆனால் முனிவர் ஆச்சரியப்பட்டு, அது சரி, உனக்கு 4 பிள்ளைகள்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நீ ஒரே மகன்னு சொன்னியே அப்படின்னு கேட்டாராம். எனக்கு பிறந்தது 4 பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என் பிள்ளை ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் முனிவர். இப்போ பண்ணையார் வீட்டுக்குள்ளே பார்த்து, மகனே சிவம் அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிட்டதும், சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன், என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு அந்த பையன் உள்ளே இருந்து சொன்னான். உடனே அடுத்தது, மகனே வேல்சாமி அப்படின்னு கூப்பிட்டாராம். ஏன் இப்படி கூச்சல் போடுற, பேசாமல் இரு அப்படின்னு உள்ளே இருந்து சொன்னான். அடுத்த மகனை சிவசாமி அப்படின்னு கூப்பிட்டாராம். உடனே, உனக்கு புத்தி இருக்கா, ஏன் இப்படி வயசான காலத்தில் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான். உடனே கடைசியாக மகனே கந்தசாமி அப்படின்னு சொல்லும்போது ஓடி நின்று என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாராம் அந்த ஒரு பையன். அப்போ பண்ணையார் சொன்னாராம், சுவாமி, நான் கூப்பிட்டவனை ஓடி வருவன் தானே என் பிள்ளை, அதனால தான் நான் எனக்கு ஒரே மகன் என்று சொன்னேன் அப்படின்னாராம். உடனே சுவாமி கேட்டாராம், சரி, உன் வயசு பற்றி சொன்னீங்க அது அப்படின்னு கேட்டாராம். அப்போ சாமி, நான் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் கடவுளை வழிபாடு செய்கிறேன். அடியனுக்கு இந்த உடம்பு பூமியில் பிறந்து 60 வருஷம் ஆகுது. 5 வயசுலேருந்து நான் சாமி கும்பிடுறேன், கடவுளை கும்பிட்டுட்ருக்கேன். அந்த கணக்கை வச்சு தான் கூட்டி என் வயசை 3 வருஷம் 5 மாதம்னு நான் சொன்னேன். அது மட்டும்தான் என்னுடைய வயசாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். முனிவர் ரொம்ப மகிழ்ந்து அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு போனதாக அந்த கதை முடிகிறது. இப்போ இந்த கதையிலேருந்து எது நமக்கு சொந்தம்னு புரியுது இல்லையா? உடனே நம்ம பயந்துட வேண்டாம், ஐயோ அப்போ நம்ம எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையா அப்படி. அதுக்காக இந்த கதை இல்லை. எதுக்குன்னா, நமக்கு எது சொந்தம்? நாம் செய்யக்கூடிய தர்மத்தால் கிடைக்கிற புண்ணியம், அது நமக்கு சொந்தம். நாம் கூப்பிட்ட உடனே நம்ம பேச்சு கேட்டு சொல் பேச்சு கேட்குற சந்ததி, அது மட்டும் இல்லாமல் நாம் கடவுளை கும்பிட்ட நேரம், இதெல்லாம் தான் நமக்கு உரிமையான விஷயங்கள், நமக்கு சொந்தமானது.
சரி, இதெல்லாம் சொன்ன உடனே இது என்னடா இது ரொம்ப தத்துவ ரீதியா போகுதே! நம்ம அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் வந்து எப்படி கடைபிடிக்க முடியும்? எப்படி போ முடியும்னு நம்ம நினைக்கலாம். நாம அதுக்காக சொல்லல. இப்போ நமக்கு உரிமையான என்னது? தர்மம் பண்ணா வரக்கூடிய புண்ணியங்கள், தெய்வ வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் தான் நமக்கு சொந்தம். நம்ம சொல் பேச்சு கேட்குற சந்ததி. இதெல்லாம் சொந்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வீணான ஆசைகள், கோபங்கள், குரோதங்கள், மனக்லேசம், மன வருத்தம் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம ரொம்ப எல்லாம் எதை பார்த்தாலும் நம்ம வந்து விருப்பப்பட மாட்டோம். நமக்கு ஒரு தெளிவு வரும். வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நாம் அதை நோக்கி செல்வோம். நாம் அதை செய்வோம். நமக்கு சொந்தமான புண்ணியத்தை நாம் தேடணும் அப்படின்னு நினைப்போம். தெய்வ வழிபாட்டில் மனம் போகும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய வாழும்போது நமக்கு வேண்டிய நல்லவைகள், வெற்றிகள், வாழ்க்கை முன்னேற்றம் இதெல்லாம் தன்னாலே வந்து சேரும். நாம போய் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளை வந்து அதுவே வந்து நம்ம அடையும். ஏன்னா நம்ம நல்ல வழியில் போகிறோம். அதனால கடவுள் நமக்கு எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொல்லி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.